ஹலோ, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். யார் எப்போ பார்க்குறீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் இன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி எனர்ஜி ரீடிங், என்ன மாதிரியான மெசேஜ், என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் எனக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது ரீடிங் முடிச்சிருக்கேன் நான். என்னென்னா, எனக்கு கைடன்ஸ் வந்ததால் நான் வந்துட்டு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இனிமேல் 2 சேனல் இருக்கும் உங்களுக்கு. இந்த சேனல்லையும் மெசேஜஸ் வரும், அந்த சேனல்லையும் மெசேஜஸ் வரும். இதில் ஒரு நாள் வந்துச்சுன்னா அதில் ஒரு நாள் வரலாம், இல்லை அந்த சேனலில் மார்னிங் ஈவினிங் அப்படி வரலாம். எப்படி டைம் எனக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மெசேஜஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கைடன்ஸ் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது 2 சேனல் வச்சு நடத்துவேன். ஏன்னா இந்த இதுக்கே எனக்கு டைம் இல்லை. எனக்கு கைடன்ஸ் எனக்கு 2-3 டேஸாக வந்துக்கிட்டே இருந்ததால் சரி ஓகே நான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்கேன். அந்த சேனலுக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி எனக்கு லவ் சப்போர்ட் எல்லாம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் அந்த சேனல் லிங்க் நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு நான் ஸ்டேட்டஸில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அந்த சேனல் பார்க்கலாம், அதுலேயும் ரீடிங் வரும். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் ரீடிங். இன்றைக்கி நைட் இல்லை மார்னிங் நைட் கண்டிப்பாக வந்துடும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் காட்டுற மாதிரி சப்போர்ட் எனக்கு பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? மெசேஜஸ் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. எல்லா மெசேஜ் எல்லாருக்கும் கிடையாது. சில மெசேஜ் சில பேருக்கான மெசேஜஸ் 1-2 மெசேஜஸ் இருக்கலாம். ஓகே, வாவ் வாவ் வாவ். அந்த ரீடிங் பண்ணேன் நான் அந்த சேனலுக்காக. அந்த சேனல் ரீடிங் பண்ணும்போது எனர்ஜி கொஞ்சம் எனக்கு டவுன் தெரிஞ்சது. மேபி அதை யாரா புதுசாக வரவங்க பார்க்குறதா இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் பார்க்குறதா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சேனலில் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு லெவல் அப் பர்சன்ஸ், சோசன் ஒன்ஸ், லெவல் அப் பர்சன்றதை அடிக்கடி நிரூபிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த எனர்ஜியில் இருந்தீங்க. மேபி நீங்கள் அந்த ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறீங்க. கார்ட்ஸ் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கார்ட்ஸ். உங்களுடைய டெஸ்டினின்றது உங்களுக்கு என்னன்றது தெரியும். உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்னன்றது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். பணம் எப்படி சம்பாதிக்கணுன்றது பற்றி மட்டும்தான் இப்போ உங்களுடைய மைண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. க்ரோத், பண விஷயத்தில் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரணுன்ற விஷயங்களில் மட்டும்தான் இப்போ நீங்கள் உங்களுடைய கான்சென்ட்ரேட் இருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப் வந்துட்டு ஒரு டவுனில் இருந்து அப்பில் போயிட்டே தான் இருக்குது. எங்கேயும் ஸ்டாக்னன்ட் கிடையாது, எங்கேயுமே நிற்கலை, அது போயிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி அந்த சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த சேனல் மெசேஜஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சொல்லுவாங்கள்ல, அது எல்கேஜிலேருந்து இப்போதுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த கிராஜுவேஷன் முடிக்கிற டைம், நீங்கள் +2 வந்துட்டு முடிக்க போகிறீங்க, நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்க. மேபி அந்த சேனலில் இருக்கிற மெசேஜ் யாருக்குன்னா ரெசனேட் ஆச்சுன்னா அவங்க இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு ட்ரை பண்ணணுன்ற மாதிரி இருக்கு. ஓகே, வேறு எதனாவது மெசேஜ் கைடன்ஸ் கலெக்டிவ். இந்த சேனல் நான் மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே என்னோடய எனர்ஜி அப்படி சேஞ்ச். லவ் யூ கைஸ், லவ் யூ லவ் யூ லவ் யூ.
சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நியூ லைஃப் இந்த இது எப்போ வந்தாலுமே ஒரு நியூ பிகினிங்ஸ் அந்த மாதிரி நான் எடுத்துப்பேன் இந்த கார்டு. ஸோ கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஃபோக்கஸ் இப்போ மணி விஷயத்தில் தான் இருக்குது. உங்களுடைய லைஃப் சேஞ்ச், உங்களுடைய மணி விஷயத்தில் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு மணி உங்களுக்கு வந்து ஸ்டக்காக இருக்கிறீங்க இப்போதைக்கு. சில விஷயங்கள் அதிகமாக பணம்ன்றது கையில் வரதே தவிர அதிகமாக உங்களுக்கு செலவழிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. நிறைய உங்களுக்கு தங்க மாட்டேங்குது கையில். நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு சம்டைம்ஸ் பணத்தை வந்துட்டு எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி நீங்கள் சம்பாதிக்கணுன்ற விஷயங்களை வந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் சில விஷயங்கள் இந்த ஸ்டக்லேருந்து வெளியில் வரத்துக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. எப்படி சில விஷயங்களை நீங்கள் பிரேக் ஃப்ரீ ஆகிட்டு வரணுன்ற விஷயங்கள் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்குது. இந்த பண விஷயம்தான் நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் ஃபேமிலி சுச்சுவேஷன், சில பேருக்கு பண விஷயம், சில பேர் இன்னும் பேலன்ஸ் கிடைக்காம இருக்கு. இன்னுமா பேலன்ஸ்ட்? சில பேர் பேலன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேலன்ஸ் இன்னும் நீங்கள் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சில பேர் ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் அப்படி இருக்கீங்க. ஓகே, இவ்வளோதான் மெசேஜஸ் எனக்கு இங்கே தெரியுது. இது ஷார்ட் ரீடிங் தான். யாருக்கு மெசேஜ் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி மெசேஜஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சா என்னன்றதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னா ஹைப் பண்ணுங்கள். அந்த சேனல்லையும் லைக் பண்ணுங்கள், ஹைப் கிடையாது, ஹைப் பண்ணுங்கள். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் சேராதுங்க. வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் இருக்குது, ப்ரொஃபைலில் இருக்குது. அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன் நான் இந்த சேனல் ஓப்பன் ஆனோன்னு. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.